வணக்கம் நண்பர்களே, அஜய் ஸ்டாக் அனாலிசிஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்று 10,000 இருந்தாலே முதலீட்டை தொடங்கலாம். முதலீடு என்றால் என்ன? எப்படி தொடங்க வேண்டும்? எதில் முதலீடு செய்ய வேண்டும்? என்ன தவறுகளை தவிர்க்க வேண்டும் என்பதை எல்லாம் மிகவும் எளிமையாக நாம் புரிந்து கொள்வோம். இந்த வீடியோவை முழுவதும் பார்த்துவிட்டால் முதலீட்டை தொடங்குவதற்கான ஒரு தெளிவான அடிப்படை உங்களுக்கு கிடைக்கும் என்று நம்புகிறோம். முதலீடு என்றால் என்ன? பலர் பணத்தை சேமிக்கிறார்கள். ஆனால் சேமிப்பதும் முதலீடு செய்வதும் ஒன்றல்ல. உதாரணமாக, நீங்கள் இன்று 1000 வீட்டில் வைத்தால் 10 ஆண்டுகளுக்கு பிறகும் அது 1000 தான். ஆனால் அந்த 1000 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருட்களின் அளவு குறைந்து இருக்கலாம். இதற்கு காரணம் பணவீக்கம். அதை ஆங்கிலத்தில் இன்ஃப்ளேஷன் என்று சொல்வார்கள். அதே 1000 ரூபாயை நல்ல முதலீட்டில் வைத்துவிட்டால் காலப்போக்கில் அது வளர வாய்ப்பு அதிகம் உண்டு என்பது உங்களுக்கு புரியும். அதனால்தான் பணத்தை வேலை செய்ய வைப்பதே முதலீடு என்று சொல்கிறார்கள். ஏன் முதலீடு செய்ய வேண்டும்? நம் வாழ்க்கையில் பல இலக்குகளை வைத்திருக்கிறோம். வீடு வாங்க வேண்டும், குழந்தைகளின் கல்வி, ஓய்வுக்கு பிறகு நிதி சுதந்திரம், மருத்துவ செலவுகள், கனவு பயணங்கள். இவற்றை சம்பளத்தை மட்டும் நம்பி அடைவது கடினமாக இருக்கலாம். அதனால் முதலீடு என்பது எதிர்கால திட்டமிடலின் ஒரு முக்கிய பகுதி. முதலீடு தொடங்கும் முன் செய்ய வேண்டியவை: முதலில் 3 முதல் 6 மாத வாழ்க்கை செலவுக்கு சமமான அவசர நிதியை உருவாக்குங்கள். அதற்கு பிறகு அதிக வட்டி கடன்கள் இருந்தால் அவற்றை குறைக்க முயலுங்கள். பின்னர் மாதம் எவ்வளவு தொகையை தொடர்ந்து முதலீடு செய்ய முடியும் என்பதை முடிவு செய்யுங்கள். சிறிய தொகையிலிருந்தே தொடங்கலாம். முக்கியமானது தொடர்ச்சிதான். முதலீட்டு வகைகள். நமக்கு பல வாய்ப்புகள் உள்ளன. வங்கி ஃபிக்ஸட் டெபாசிட், குறைந்த அபாயம் ஆனால் வருமானமும் பொதுவாக குறைவு. தங்கம், நீண்டகால மதிப்பு, பாதுகாப்புக்கு உதவலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பல பங்குகளில் மறைமுக முதலீடு செய்யும் வழி. பங்குச்சந்தை, சரியான நிறுவனங்களை தேர்வு செய்தால் நீண்ட காலத்தில் நல்ல வளர்ச்சி கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ETFs, குறியீடுகளை பின்தொடரும் முதலீட்டு கருவி. ஒவ்வொரு முதலீட்டுக்கும் நன்மைகளும் அபாயங்களும் உள்ளன. உங்கள் இலக்குகளுக்கும் அபாயத்தை ஏற்கும் மனநிலைக்கு ஏற்றதாக தேர்வு செய்வது முக்கியம். பங்குச் சந்தையில் முதலீடு செய்வது எப்படி? முதலில் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கவுண்ட் தேவை. டிமேட் அக்கவுண்ட் இல்லாதவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுவதற்கான லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை கிளிக் பண்ணி அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி டிமேட் அக்கவுண்டை கிரியேட் செய்யுங்கள். பிறகு எந்த நிறுவனத்திலும் பணம் போடாமல் அந்த நிறுவனத்தை பற்றி படிக்க வேண்டும். பார்க்க வேண்டிய சில விஷயங்கள்: வருவாய் தொடர்ந்து அதிகரிக்கிறதா? லாபம் வளர்கிறதா? கடன் கட்டுப்பாட்டில் உள்ளதா? நிறுவன நிர்வாகம் நம்பகமானதா? எதிர்கால வளர்ச்சி வாய்ப்பு உள்ள துறையா? ஒரு பங்கின் விலை குறைவாக இருப்பதால் மட்டும் அது நல்ல முதலீடு என்று அர்த்தமில்லை. நீண்ட கால முதலீட்டின் சக்தி. முதலீட்டில் பொறுமை மிக முக்கியம். பல சிறந்த நிறுவனங்கள்
சில ஆண்டுகளில் பெரிய அளவில் வளர்ந்துள்ளன. ஆனால் அதற்குள் ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருக்கின்றன. எனவே நல்ல நிறுவனங்களை தேர்வு செய்து அதன் அடிப்படை வலிமை மாறவில்லை என்றால் நீண்டகால பார்வையுடன் இருப்பது பல முதலீட்டாளர்களின் அணுகுமுறையாகும். தொடக்க முதலீட்டாளர்கள் செய்யும் தவறுகள்: நண்பர்கள் சொன்னதால் வாங்குவது, சமூக ஊடக தகவல்களை மட்டும் நம்புவது, ஒரு பங்கில் முழு பணத்தையும் முதலீடு செய்வது, ஆய்வு செய்யாமல் வாங்குவது, தினசரி விலை மாற்றத்தை பார்த்து பதட்டப்படுவது, விரைவில் பணக்காரர் ஆக வேண்டும் என்று நினைப்பது, முதலீட்டு இலக்கு இல்லாமல் வாங்குவது, நிறுவனத்தின் காலாண்டு முடிவுகளை பார்க்காமல் இருப்பது, அபாயத்தை புரியாமல் முதலீடு செய்வது, பொறுமையை இழப்பது மற்றும் பல யூடியூபர்கள் சொன்னார்கள் என்று வாங்கிக் கொள்வது. இப்படி பல விஷயங்களை நாம் பார்த்து தவறுகளை செய்கின்றோம். முக்கியமான நினைவூட்டல்: பங்குச்சந்தையில் லாபம் கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது, இழப்பு ஏற்படும் வாய்ப்பும் உள்ளது. அதனால் எந்த முதலீட்டையும் செய்வதற்கு முன் உங்கள் சொந்த ஆய்வை செய்யுங்கள். மற்றவர்களின் கருத்துக்களை மட்டும் அடிப்படையாக கொண்டு முடிவு எடுக்க வேண்டாம். என்னையும் உட்பட்டுத்தான். நிறைவுரை: இன்றைய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று நம்புகிறேன். இது போன்ற பங்குச்சந்தை, நிறுவன ஆய்வு மற்றும் நீண்டகால முதலீட்டு தொடர்பான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க அஜய் ஸ்டாக் அனாலிசிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதே போன்று இந்த வீடியோவை போன்று மற்றும் பல வீடியோக்கள் வேண்டுமென்றால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், வீடியோவை லைக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் அடுத்ததாக எந்த தலைப்பில் வீடியோ பார்க்க விரும்புகிறீர்கள் என்பதை கமெண்டில் தெரிவியுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.